ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வாங்க டெய்லி கண்கரன் நியூஸ்க்கு போயிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் டெய்லி நியூஸ். சரிங்களா? இந்தியாவோட கிரிக்கெட் வீரர் கிரேட் விராட் கோலி அதிவேகமாக 27,000 ரன்கள் மைல்கல்லை எட்டினார். எப்படி 27,000 ரன் அடிச்சிட்டாருங்கிறீங்களா? விராட் கோலி 27,000 சர்வதேச ரன்களை நிறைவு செய்தார். மேலும் அந்த மைல்கல்லை மிக வேகமாக எட்டிய கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற சாதனையும் படிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. கான்பூரில் வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி இந்த சாதனையை படைச்சிருக்காரு. சரிங்களா? தலைவர் 27,000 ரன் அடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா இல்லையா? சரி, வாங்க நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். இஷ்ப்ரீத் ஒரு சகாப்தத்திற்கு பிறகு அரையிறுதி மற்றும் முதல் இந்திய அணிக்குள் நுழைந்தார். இஷ்ப்ரீத் இருக்கார் இல்லையா, அவர் தான். ப்ரோ சர்க்யூட் ஸ்னூக்கரில் 4 முறை உலக சாம்பியனான மேக் செல்ஃபியை வீழ்த்தி இஷ்ப்ரீத் சிங் சத்தா அந்த போட்டியோட அரையிறுதியில் இடம் பிடிச்சிருக்காரு. சரிங்களா? 2013 இந்திய ஓப்பனில் ஆதித்யா மேத்தா கடைசி 4ற்கு வந்ததிலிருந்து தரவரிசை போட்டியோட அரையிறுதிக்கு செல்லும் தனது நாட்டிலிருந்து முதல் வீரர் யாரு? இவர் தான். சரிங்களா? அடுத்த நியூஸ் போலாம் வாங்க. புதிய அரசாங்கத்தின் முதல் 100 நாட்களில் சாதனைகள். புதிய அரசாங்கத்தோட முதல் 100 நாளில் என்ன சாதனை படைச்சிருக்காங்கன்னா, குடிமக்களோட வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதிலும் கண்ணியமான வாழ்க்கை முறையை வழங்குவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு அரசாங்கத்தோட அடிப்படையே என்னன்னா, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது தான். சரிங்களா? மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் செய்தியாளர்கள்ட பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிப்படை தேவைகள் குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நீர் மேலாண்மையை நிறைவேற்றுவதில் அரசோட உறுதிப்பாட்டை எடுத்துரைச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்த நியூஸ் போலாம் வாங்க. இந்திய இராணுவத்தால் நடத்தப்படும் இராணுவ விளையாட்டு மாநாடு. இந்திய இராணுவம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இராணுவ விளையாட்டு மாநாட்டை இன்று நடத்தியது. ஓரளவு விளையாட்டில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் ஆர்வம் காட்டிட்டு தான் வருது. இது இந்தியாவோட விளையாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பில் இந்திய இராணுவத்தோட பங்கை எடுத்துக்காட்டுது. 2036 ஒலிம்பிக்கை நடத்துவதில் இந்தியா தனது பார்வையை அமைச்சிருக்க நிலையில் இராணுவ விளையாட்டு மாநாடு இந்திய தேசிய பணிக்கு பங்களிப்பதற்கும் முயற்சியை சீரமைப்பதற்கும் ஒரு முக்கிய தளமாக செயல்படுகிறது. இந்திய இராணுவத்தோட மிஷன் ஒலிம்பிக் பிரிவு 2001 இது நிறுவப்பட்டது. எப்போ? 2001 என்ன நிறுவப்பட்டது? மிஷன் ஒலிம்பிக் பிரிவு. சரிங்களா? இதன் கீழ் மொத்தம் 9,000 வீரர்கள் 28 வெவ்வேறு விளையாட்டு முனைகளில் பயிற்சி பெற்றுக்கிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது காசிந்த் 2024 பயிற்சி எங்கே தொடங்குதுன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில். நம்ம அடிக்கடி உத்தரகாண்ட், குஜராத், மகாராஷ்டிரா அடிக்கடி பார்த்துட்ருக்கோமா? 8வது இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நமக்கு அடிக்கடி வரும். சரிங்களா? கூட்டு இராணுவ பயிற்சி காசித், அதான் கஜகஸ்தான் இந்தியா சுக்னஸ் இண்ட். சரிங்களா? 2024 உத்தரகாண்ட் மாநிலம் அவுளியில் உள்ள சூர்யா வெளிநாட்டு பயிற்சி முனையில் தொடங்கியது. ஆண்டு விழாவான இந்த பயிற்சி அக்டோபர் 13 முடிவடையும். அக்டோபர் 13 இந்த பயிற்சி முடிவடையுது. கூட்டு இராணுவ திறனை மேம்படுத்துவதற்கும் துணை மரபு வழி சூழ்நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஏலம் எடுப்பது. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சாசனத்தோட 7வது அத்தியாயத்தோட கீழே துணை மரபு வழி சூழ்நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான இரு தரப்பினரோட கூட்டு இராணுவ தரத்தை மேம்படுத்துறதா கூட்டு பயிற்சியோட நோக்கமே. சரிங்களா? அடுத்த நியூஸ் போலாம் வாங்க. மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. மிதுன் சக்கரவர்த்தி இவர் தான். இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. சரிங்களா? இந்திய சினிமாவுக்காக பன்முக பங்களிப்புகளுக்கான அறியப்பட்ட மூத்த நடிகர் யாருன்னா மிதுன் சக்கரவர்த்தி. இவர் அக்டோபர் 8, 2024 அன்று 70 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் அதாவது 70வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் மதிப்பு மிக்க தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றிருக்காரு. அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்
அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஆகியோர் இந்திய சினிமாவில் அவரது நீடித்த பாரம்பரியத்தை எடுத்துரைத்து அவருடைய சாதனைக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 9.7 பில்லியனாக அதிகரிச்சிருக்கு. நம்ம நேற்றே இதை பார்த்தோம். ஏப்ரல் ஜூன் மாதத்தோட 2024 வந்து காலாண்டில் இந்தியாவோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை 9.7 பில்லியனா அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.1% வந்து அதிகரிச்சிருக்கு. இது Q1 FY 2024 8.9 பில்லியனா ஜிடிபியில் 1% அப்படின்னு சொல்லி இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? சரக்கு வர்த்தக பற்றாக்குறையோட அதிகரிப்பு முந்தைய வருஷத்தில் 56.7 பில்லியன்லேருந்து 65.1 பில்லியனாக விரிவடைந்ததன் காரணமாக தான் இந்த விளிம்பு விரிவாக்கத்திற்கு காரணம். சரக்கு வர்த்தக பற்றாக்குறையோட அதிகரிப்புனால தான் முந்தைய வருஷத்தோட 56.7 பில்லியன்லேருந்து 65.1 பில்லியனாக வெளிவஞ்சிருக்கு. இந்த விளிம்பு விரிவாக்கத்திற்கு இதுதான் காரணம், சரக்கு வர்த்தக பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.